எடுக்கும்போது எடுத்தாதானே வாங்க வாங்க ஐயா வாங்க காரில் ஏறுங்க அப்படியே இருக்கா கழுவேன். நான் சொந்த ஊர் மெயினம்பட்டி, சுரம்பட்டி தாலுகா, மதுரை மாவட்டம். நான் வந்து தாசில்தார் ஆர்டிஆர்சி கலெக்டர் சாரை பார்க்க வந்தேன். ஏற்கனவே 7 வருஷமும் ஒரு மதுபான கடை ஒழுக்கமாக அந்த இடத்துல நடந்துக்கிருக்கு. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இது என்ன செய்கிறாங்க, அரசியல் தலையீடு பண்ணி மெயினில் கொண்டு வந்து வச்சு கள்ளச்சந்தையில் சாராயத்தை பிராந்தி விற்கிறதுக்காக கொண்டு வராங்க. எங்கள் நிலங்கள் 20 ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்கேன், நெல் நட்டுருக்கேன். நடுவில் ஒருத்தருக்கு 10 சென்ட் இருக்குது, அதை கடை கட்டுறாங்க. கட்டக்கூடாதுன்னா கட்டுவோம்ன்றாங்க. மேலாளரை பார்த்துட்டேன், டாஸ்மார்க்கை பார்த்துட்டேன், கலெக்டரை பார்த்துட்டேன், ஆர்டிஐ, எஸ்பி, டிஎஸ்பி, மொத்தம் 2வது மாதத்துலேருந்து 7வது மாதத்து வரைக்கும் அழைக்கிறேன். எந்த விதமான நியாயம் கிடைக்கல. நீ பழைய வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய முடியும் சார்? எந்த வடியுமே நாங்கள் பாமர மக்கள் ஒரு தடவை வந்து 500 ரூபா வேணும். நாங்கள் அன்றாட 100 நாள் வேலைக்கு போகிறவங்க. இந்த வாரம் 100 நாள் வேலை எல்லாம் ஓடியாந்துட்டேன். ஆளை பார்த்தா அப்படி தெரியும், ஊருக்கே தெரியும். யாருமே அந்த இடத்த பார்வையிடலை. ஒருத்தர் ராஜ்குமார்காரர் ஒருத்தர் வந்து ஏய் போயா அப்படி தானே வைப்போம்னு சொல்லி 50,000 ரூபாய் நேரடியாக வாங்கினார். நான் பார்த்துக்கிருக்கும் போதே நான் ஏற்கனவே பார்த்தேன் சார். இந்த மதுரை மீனாட்சி பொதுவாக பார்த்தேன். போட நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாரு. மதிக்க மாட்டுறாங்க. நாங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு தோற்று போயிட்டோம். இது நியாயம் கிடைக்கும்போது உங்ககிட்ட வந்திருக்கேன். அது நியாயமாக அநியாயமான இடத்து கூட வந்து பாருங்கள். நாங்கள் சொல்கிறது நியாயமாக இருந்தால் நீங்கள் செய்யுங்க. தவறுனா நீ தவறுன்னு எவ்வாறு கூட போடுங்க. அதில் நான் நேரடியாக சொல்கிறேன். விவசாய நிலத்துறதுக்கு சார் 2 பக்கம் நெல் விளைஞ்சிக்கிருக்கு சார். இருப்பேன் இன்னும் அறுக்கல. ஒருத்தன் சீட்டை குடி தூக்கி போட்ட வந்து போகாதான். ஒரு பாட்டில் உடச்சி போட்ட ஒரு பொம்பளை கிழிச்சா கடையெடுக்க வருவாங்களா? ஒரு சார் மதுரை வத்தலக்குண்டு மெயின் ரோடு. அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 அடி தூரத்தில் மேகலாவட்டி ரோடு. அதில் பள்ளி இருக்குது, 12வது வரைக்கும் ஸ்கூல் இருக்குது, செல்லடைமா கோயில் இருக்குது, இந்திரா காலனி இருக்குது, பெரிய 1500 குடும்பம் மேகலாவட்டி இருக்குது, மெயினம்பட்டி இருக்குது, அதில் ஒரு பல்க் இருக்குது. இத்தனை மீறி அரசியல் தலையீடு பண்ணி ஒருத்தர் வாராரு. அதை பேரை சொல்ல நான் விரும்பலை. இதை சொன்னால் எனக்கு தாங்க முடியாது, நீ அடிச்சு போட்டுருவாங்க. உண்மையை தான் சொல்கிறேன். அது நீங்கள் தான் நியாயம் கிடைக்கணும். நான் மூர்த்தியிட்ட மனு கொடுத்துட்டேன், கலெக்டர் அம்மாட்ட கொடுத்துட்டேன். இது 4வது மனு நான் வீட்டு புது கலெக்டருக்கு கொடுத்துருக்கேன். எந்த நடவடிக்கை யாருமே எங்களை விசாரிக்கல. பூராத்துக்கும் ரசீது வச்சிருக்கேன், எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கேன். மதுபான கடை வருதுன்னா இங்க விசாரிச்சுட்டு தானே வைப்பாங்க. அப்படி அது இல்ல வைப்பா, அப்படித்தான் வைப்பா, எதையும் பாருன்றாங்க. அப்படி யார் சொல்றது? அது அந்த கடை வைக்கிற கடை கட்டுறாலும் சொல்றாரு, அந்த டாஸ்மார்க் மேலாளர் சொல்றாரு. நம்ம இருக்காரு அவர் கடை வைக்கிறாரு, எதுவும் கட்சியில இருக்காரா? ஆமா, அவர் இது துணை சேர்மனா இருக்காரு. எங்க எந்த கட்சியில? அது திமுக கட்சியில. நானும் திமுக கட்சிக்காரன் தான். அது திமுக கட்சிக்காரர் வந்து அங்க பிரசிடண்டா இருந்தாரு. அவரு கூட அவர் இருக்காரு. அதனால நான் அவரை வச்சு வைப்பேன்றாரு. அது பெரிய அந்த ஒன்றிய செயலாளர் நேரடியாக தலையிட மாட்டாரு. அவரு எங்கிட்ட வந்து இல்லமா வைக்க மாட்டோம்னு சொல்றாரு. ஆனா அவரு வந்து எல்லா வேலையும் நடக்குது. கட்டணம் கட்டி முடிச்சுட்டாங்க. எப்ப வந்து வைப்பாங்கன்னு தெரியாது. அப்ப நான் எல்லார்ட்டையும் போயிட்டோம். சரி வராதுன்னு சொல்றோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க. ஊருக்கார ஊரம் கையில் போட்டு எதிர்ப்பு பண்ணிருக்காங்க. வந்த விடமாட்டம் மாதிரி பண்ணுறாங்க. விவசாய சங்கத்திலேருந்து ஆளை கூட்டு போயிட்டேன், வக்கீல் சங்கத்திலேருந்து கூட்டு போயிட்டேன். பொதுமக்கள் வச்சு ரோட்டை மறிட்டாங்க. இன்னும் 2 நாள் ரோடையும் மறிக்க போகிறோம். இருந்தாலும் புது கலெக்டர் ஒரு மனு கொடுத்துருவோம்னு வந்திருக்கேன் சார். இது எல்லாமே அரசியல் தலையிடுதே சார். நாங்கள் என்ன சார் செய்வோம்? எங்கே போனாலும் அங்கங்கே செய்கிறாங்க சார். அவங்கள போய் பாருங்கள் சார். எங்களை போட்டு கொள்றீங்கன்றாங்க. பேரை கட்ட சொல்ல மாட்டாங்க. 50,000 ரூபா மேலாளர் கீழே உள்ளவர் வாங்கினார். எங்கள் அண்ணாரை பார்த்தேன். எனக்கு 1 லட்ச ரூபா தாரம்ட்டாங்க சார். விவசாய நிலத்தை பாருங்க, 1 லட்ச ரூபா எனக்கு பெருசு கிடையாது. 11.5 சென்ட் நான் வித்துட்டேன் ஒரு ஆளுக்கு. டாஸ்மார்க் கடைன்னு சொன்னோன்னா என் பணத்தை கொடுக்கான்னு திருப்பி நான் பவர் தான் கொடுத்துருந்தேன். என் தாய்மாமன் பேர் பெத்தனே. அவர் மூலியம் பார்த்தா பவரை கொடுத்துருந்தேன். அவரே என்ன வேணாம் பணத்தை திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. பணத்தை வாங்கி போயிட்டாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கு. 11.5 சென்ட் என் பேத்தியை கட்டி கொடுக்கணுன்றதுக்காக வச்சேன். அது அவர் என்ன செஞ்சு அவருக்கு பவர் கொடுத்துருந்தேன். உடனே நடக்க முடியாதுன்ட்டு அவர் என்ன செஞ்சுட்டார், மாமா வாங்க இப்போ பணமெல்லாம் கொடுத்துட்டாங்க. 42 சில்லரை கொடுத்துட்டாங்க, 295. அதை திருப்பி கடை வருதுன்னு கடையை கட்டணுன்னா வாங்க மாட்டேன்ட்டாங்க. வாபஸ் வாங்கி பணத்தை வாங்கி போயிட்டாங்க. அது வாபஸ் ஒன்று அத்தாச்சி இருக்கு. நான் மனு கொடுத்தது ஊர் அந்த இருக்கு. நீங்கள் பாருங்க. இதோட கலக்கிறதுக்கு 2வது மாதத்திலிருந்து நான் அடையிறேன். கட்டிக்கிட்டே இருக்காங்க, பிடிச்சிக்கே இருக்காங்க. ஏன் தோட்டத்தில் பிடிப்பா, ஏன் தோட்டத்தில் கட்டுறதுக்கு நீ யாருன்னு கேட்குறாங்க. நம்ம அதை மறுக்க முடியுமா? கரண்ட் இல்லை, என் தோட்டத்தில் கொடுக்க போகணும். அதெல்லாம் நிப்பாட்டிட்டேன். கரண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு கரண்ட் கொடுக்கலன்ட்டாங்க. எத்தனை நேரம் சார் நான் செலவழிக்கிறது? என்னுடைய கஷ்டத்தையும் பாருங்க. என் பேர் எம் கழுவன். நடவடிக்கை தான் சார் எடுக்க கலெக்டர் வந்து இல்லைன்னா தீ குளிப்பேன் சார். என் பிள்ளை குட்டி அடியும் போது அப்புறம் என்ன ஓப்பனாக சொல்கிறேன். என் முன்னாடிக்கு ஆப்ரேஷன் பண்ணி கூட்டு ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன். என் மையன் ஆஞ்சிய பண்ணி ஆஸ்பத்திரியில் இருக்கேன், அரிஸ்டோரில் இருக்கேன். அப்போ என் குடும்பமே அடிய போகுது, விற்று தான் செலவழிக்கிறேன்.
ஒரு ஏக்கர் 75 சென்ட் எவனும் வாங்க மாட்டேன். அப்போ நான் என்ன செய்ய முடியும்? டாஸ்மாக் கடை வந்து வாங்க மாட்டேன். அப்போ நான் குடும்பத்தோடு தீக்கிட்டே குளிப்பேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டு கடவுள் பேர் நீங்கள் வந்திருக்கீங்க, எனக்கு நல்லதை செய்யுங்க. பொதுமக்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குன்னு பொதுமக்கள் பூராமே வருவாங்க சார். பூராமே எப்படி சார் அந்த கோயிலுக்கு போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், விவசாயம் பண்ணணும், 20-30 ஏக்கர் நெல் நட்டுருக்கேன், கரும்பு நட்டுருக்கேன், எல்லாத்துக்குமே பாதிப்பு சார். கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு பொதுமக்கள் பூரா. பொதுமக்கள் பூரா ஏற்றிக்கிற வசதி இல்லை என்கிட்ட. பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? கடை வரக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க பொதுமக்கள். என்ன பண்ண போறேன்னு சொல்றாங்க? கடை எடுத்து வாங்க, சைக்கு போகணும், நீ என்ன சொன்னாலும் கேட்போம்ன்றாங்க. நீங்கள் என்ன மறியல் பண்ணுவோம்? இதுக்கு முன்னாடி கடை எங்கன்னு இருந்துச்சு அந்த கடை? அந்த சின்ன செம்மேட்டு பெட்டின்னு சொல்லி எங்கள் இடத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு அடுத்து இருக்குது. எந்த விதமான இடைஞ்சல் இல்லாமல் நடக்குது. அது நைட் 10 மணிக்கு மேலே போக முடியாது, மலை ஏரியா. அதில் அந்த குரங்கு, மான், பன்னி, கரடியில் இறங்கு. அப்போ நைட் அவர் ஓடாது. அப்போ இந்த பிளாக்கில் இந்த காரியாக்க அந்த துணை பிரசிடண்டாக இருக்கார்ல, அவர் பாண்டின்னு ஒரு ஈபி வேலை பார்த்தாரு. 2 பேரும் அவர் இடத்துல வச்சு அந்த நைட்டு 10 மணிக்கு காலையில் 12 மணி வரைக்கும் ஒரு பாட்டுக்கு 70 ரூபா வச்சு விற்கிறாங்க. பிளாக்கில் விற்கிறாங்க, விற்றுக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு. அதுக்கு ஆதாரம் நான் தாரேன். அது நான் சொல்லி இப்போ டிஎஸ்பி நேர்மையானவர் வந்திருக்காரு. அவர் 2 பேரும் உள்ள குடிச்சு போட்டாரு. இன்னொருத்தர் ஊற்றி தான் இருக்காரு. அதனால தான் இந்த வருது. அவர் அவங்க நல்லது செய்ய வரல. அந்த இடத்துக்கே நேரம் வாங்க, இந்த கார் இருக்குது, வாடகை கொடுத்துட்டேன், வந்து பாருங்கள். பார்த்துட்டு உண்மையான நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, நடவடிக்கை எடுங்க. இந்த ஏருங்க என் பேர் கழுவன், எங்கள் அப்பா பேர் முனியாண்டி தேவர். இது முழுக்க